தீபாவளி பண்டிகையை ஒட்டி அனைத்து அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய சி பிரிவு மற்றும் டி பிரிவு தொழிலாளர்களுக்கான 20% போனஸ் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு அந்தந்த நிறுவனங்களில் ஒதுக்கப்படக்கூடிய உபரி தொகையை கணக்கில் கொண்டு 8.33% மிக ஊதியம் மற்றும் 11.67% கருணை தொகை என மொத்தம் 20% வரை மிகை ஊதியம் மற்றும் கருணை தொகை அடிப்படையில் இந்த போனஸ் வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் மற்றும் அரசு போக்குவரத்து கழகம், நுகர்பொருள் வாணிப கழகம் ஆகிய பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையத்தில் பணிபுரியக்கூடிய சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு இந்த 20% போனஸ் வழங்கப்படுகிறது. இது தவிர தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மற்றும் சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீர் அகற்று வாரியம் ஆகியவற்றில் பணிபுரியும் ஊழியர்களுக்கும் அந்த 20% போனஸ் மிகை ஊதியம் மற்றும் கருணை தொகை அடிப்படையில் வழங்கப்படுகிறது. இதேபோல தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் பணிபுரியக்கூடிய சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு அந்த 8.33% மிகை ஊதியம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல நுகர்பொருள் வாணிப கழகத்தில் தற்காலிக அடிப்படையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு 3000 ரூபாய் கருணை தொகை தீபாவளி போனஸாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மிகை ஊதியம் பெற தகுதியுள்ள நிரந்தர தொழிலாளர்கள் குறைந்தபட்சமாக 8400 ரூபாயும் அதிகபட்சமாக 16800 ரூபாய் வரையிலும் இந்த தீபாவளி போனஸாக பெறுவார்கள். இதன்படி மொத்தம் தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய 2,69,439 தொழிலாளர்களுக்கு மொத்தம் 376 கோடி ரூபாய் இந்த போனஸ் தொகை வழங்கப்படும் என்றும், இது தவிர பல்வேறு கூட்டுறவு அமைப்புகள் மற்றும் நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கான ஆணை தனியே வெளியிடப்படும் என்றும், அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு இந்த 20% போனஸ் தொகை வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தீபாவளி போனஸாக அறிவித்திருக்கிறார். ஓவியா.